அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். சுகமாக இருக்கீங்களா? ஓகே, சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இல்லையா? அப்போ போன பாடத்தில் சார் உங்களுக்காக வேண்டிட்டு சில வேலைகள் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தேன் இல்லையா? நீங்கள் எல்லாம் வீட்டிலிருந்து அதையெல்லாம் சரியான முறையில் செய்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இருந்தாலும் நமக்கு அதை என்ன செய்யலாம், ஒரு தடவை பார்க்கலாம். முதலாவது செயல்பாடு என்னது? சரியான எதிர்ப்பதம் வரக்கூடிய சொற்களை கண்டுபிடித்து அந்த கோடிட்ட இடங்களில் எழுதிட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லாரும் எழுதினீங்களா? சரி, சார் ஒரு தடவை வாசிக்கிறேன், இப்படித்தான் எழுதியிருக்கிறீங்களான்னு பாருங்கள். ஓகேவா? எதிர்மறை சொற்களை கண்டறிந்து எழுதுங்கள். குமார் காலையில் பேருந்தில் பயணம் செய்வான். அவன் மாலையில் நடந்தே வீட்டிற்கு வருவான். வீட்டை அடைந்தவுடன் அசுத்தமான ஆடைகளை களைவான். குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்வான். அவன் அப்பாவோ பகல் முழுதும் வயலில் வேலை செய்துவிட்டு இரவுதான் வீடு திரும்புவார். அப்பாவை நினைக்கும்போது குமாருக்கு கவலையாக இருக்கும். நான் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், அப்போதுதான் என் அப்பாவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணினான். நன்றாக படிக்க தொடங்கினான். அப்போ இங்கே கீழே 4 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. 4ஐயும் எடுத்து அந்த 4 கோடில் எழுதியிருப்பீங்க இல்லையா? முதல் காலையில், மாலையில், அசுத்தமான, சுத்தமான, பகல், இரவு, கவலையாக, மகிழ்ச்சியாக. சரி, எல்லாரும் எழுதியிருப்பீங்களா? ஓகே. அடுத்த செயல்பாடு பாருங்க. மாற்றி எழுதுங்கள். என் மகன் நாளை வருவான். அதை எப்படி மாற்றி எழுதியிருக்கிறாங்க? என் மகள் நாளை வருவாள். அப்போ மகனுக்கு பதிலாக மகள் போட்டாச்சு. மாணவன் ஓடினான். மாணவி ஓடினாள். நடிகன் நடித்தான். நடிகை நடித்தாள். சிறுவன் விளையாடினான். சிறுமி விளையாடினாள். வேலைக்காரன் காப்பாற்றினான். வேலைக்காரி காப்பாற்றினாள். எல்லாம் சரியாக எழுதுனீங்களா? அப்போ இது மாணவன் மாணவி, நடிகன் நடிகை, சிறுவன் சிறுமி, வேலைக்காரன் வேலைக்காரி. அப்போ இங்கே இன் வருது, அங்கே இல் வரும் இல்லையா? சரி, அடுத்து பாருங்க. கீழே உள்ள பழமொழிகளை பொருத்தமான படங்களில் எழுதுங்கள். முதல் படத்துக்கு நம்ம அன்னைக்கே பார்த்தோம். என்னது? சுத்தம் சோறு போடும். அங்கே எடுத்து எழுதணும். இரண்டாவது படம் பாருங்க. ஒரு ஆள் துணி துவைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே என்ன போடணும்? கந்தையானாலும் கசக்கி கட்டு. மூணாவது படம் ஒரு சிறுமி பல் துளைக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன போடணும்? ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. நாலாவது படம் ஒரு பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன போடணும்? கூடானாலும் குளித்து குடி. எல்லாம் சரியாக எழுதுனீங்களா? ஓகே. அடுத்த செயல்பாடு பாருங்க. விடுகதைகளுக்கு விடை கண்டுபிடியுங்கள். ஃபஸ்ட்டு விடுகதை என்னது? இருட்டு அறையில் முத்து வரிசை. அது என்ன? பல். இரண்டாவதோ கல்லுக்கும் முள்ளுக்கும் வேலி அடைக்கிறான். அது என்ன? செருப்பு. மூன்றாவது 2 தோட்டம் 4 வேலி, பூ பூத்தால் பூந்தோட்டம் பாழ். அது என்னது? கண். இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு பாடலை கருத்தினை எழுத சொல்லியிருந்தோம். பாடலை பாடி மகிழ்ந்துட்டு அதனுடைய கருத்தை எழுத சொல்லியிருந்தோம். அன்றைக்கி நம்ம பாடி காட்டினேன். நீங்கள் அதனுடைய கருத்தை என்ன செஞ்சுருப்பீங்க? எழுதியிருப்பீங்க இல்லையா? காலையும் மாலையும் நடந்திடுவோம், கருத்துடன் நாளும் செய்திடுவோம், மேனியின் அழுக்கை நீக்கிடுவோம், மெய்யினை நிதமும் பேணிடுவோம், உணவை மென்று உண்டிடுவோம், உடையை துவைத்து உடுத்திடுவோம், பரவும் நோய்களை தடுத்திடுவோம், பாரினில் பல நாள் வாழ்ந்திடுவோம். ஓகே, சரி, இன்னைக்கு பாடத்துக்கு போகலாமா? அப்போ இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய பாடத்தினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தனின் வீடு. ஆனந்தனின் வீடு எப்படிப்பட்ட வீடு, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தினுடைய வழியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாடப்பகுதியில் வரக்கூடிய 2 படங்கள் இருக்குது. அந்த 2 படங்களை சார் காட்டுறேன். அந்த படங்களை பாருங்கள். 2 படங்களினுடைய சிறப்புகள் என்ன,
அதனுடைய வித்தியாசம் என்ன அப்படின்லாம் பார்க்கணும். சரியா? ஓகே, பாருங்கள். பார்த்தீங்களா என்னெல்லாம் சிறப்பு கண்டுபிடிச்சிங்க? ஒரு படத்தில் ஒரு பையன் இருக்கிறான், இன்னொரு படத்தில் ஒரு பெண் குழந்தை உட்காந்துட்ருக்குது, 2 பேர் இருக்கிறாங்க. 2 படத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்ன? அந்த பெண் குழந்தை உட்காந்துருக்கக்கூடிய படத்துக்கு பின்னாடி சுவர் அழகாக வண்ணம் தீட்டி பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமாக அழகாக இருக்குது. ஆனால் பையன் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய பின்னணியை பார்த்தீங்களா? அதில் என்ன இருக்குது? ஒரு 8 காலி பூச்சி, சிலந்தி பூச்சின்னு சொல்லுவாங்க, அது கூடு கட்டி இருக்குது. சுவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்குது? இடிஞ்சிருக்குது இல்லையா? அது மாத்திரம் இல்லை, அங்கங்கேயும் பொருட்கள் எல்லாமே சிதறி கிடக்குது. அப்போ 2 விதமான வீடுகள் தொடர்பான ஒரு பாடம் தான் இங்கே நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடம் எதை பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு வாசித்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாடத்தை சார் ஒரு தடவை உங்களுக்கு வேண்டிட்டு ஸ்க்ரீனில் காட்டுவேன், எல்லாரும் வாசிக்கணும். பாடப்புத்தகம் கையில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பாடப்புத்தகத்தை பார்த்து வாசிக்கணும். தொடங்கலாமா? ஓகே சார், ரெடி 1 2 3ன்னு சொல்லுவேன், தொடங்கிக்கணும். ரெடி 1 2 3.
சரி, வாசிச்சிங்களா? ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா வாசிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த பாடம் 2 கதை பாத்திரங்களை பற்றி சொல்லுது. யாரெல்லாம் அவங்க 2 பேர் கண்டுபிடிச்சிங்களா? வரியிலே வருது. பார்க்கலையா இனியும்? சரி, அப்போது அடுத்த தடவை நமக்கு வேண்டி சுமதி வாசிப்பாங்க. அவங்க வாசிக்கும் போதாவது நீங்கள் அந்த பேர் என்னென்ன பேருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய ஒரு ஆளுக்கு சுகம் இல்லாமல் போகுது, அது யாருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய 2 பேர் யாரென்னெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரி, சுமதி வாசிக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் உங்கள் பாடப்புஸ்தகத்தில் அவங்க வாசிக்கும்போது சரியாக வாசிக்கிறாங்களான்னு கவனிக்கணும். ஒவ்வொரு வரியாக கை வச்சு பார்க்கணும். ஓகேயா? சரி, இதா சுமதி வாசிக்கிறாங்க. ஆனந்தன் வீடு. முத்துவும் ஆனந்தனும் விவசாயிகள். காலை ஆதவன் உதயமாவதற்குள் எழுந்து இருவரும் வயல்காட்டுக்கு சென்று விடுவர். இருள் சூடும் வேளையில்தான் வீடு திரும்புவர். ஆனந்தனின் வீடு மிகச் சிறியது. பண்ட பாத்திரங்கள் அடுக்கி வைத்தது போக சிறிதளவு இடம் மட்டுமே எஞ்சி இருந்தது. அதற்குள்ளாகவே வாண்டுகளின் விளையாட்டு அரங்கேறும். உறவினர் உபசரிப்பும் அங்கேதான். இரவு உறக்கமும் அங்கேதான். சுண்டலிகளும் கொசுக்களும் அடுக்களை மற்றும் சுற்றுப்புறங்களில் வசிக்கும். இடுக்குகளில் கரப்பான் பூச்சிகளும் பல்லிகளும் பதுங்கி இருக்கும். பரணில் 8 கால் பூச்சி வீடு கட்டி வசித்து வரும். மொத்தத்தில் சிறு சரணாலயம் போல ஆனந்தனின் வீடு பல பிராணிகளுக்கும் வாழ்வளிக்கும். அவற்றோடு அவர்களும் வசித்தனர். முத்துவின் வீடும் ஆனந்தன் வீடு போல அளவில் சிறியதுதான். ஆனால் அழுக்கிற்கு அங்கே இடமில்லை. அவன் மனைவி சாந்தி வாழும் இடமே ஆலயம் என்று எண்ணி பேணுவாள். மாடுகள் கட்டியிருக்கும் தொழுவும் கூட சாம்பிராணியால் மணக்கும். அவ்வளவு சுத்தம். வழக்கம் போல அன்று ஆனந்தனும் முத்துவும் வயற்காட்டிற்கு கருக்களில் கிளம்பிவிட்டனர். ஆனந்தன் சோர்வாக காணப்பட்டான். முத்து பேச்சு கொடுத்தான். என்ன ஆனந்தா, சோர்வாக இருக்கிறாய்? உடலுக்கு சுகமில்லையா? ஆமாம், லேசாக காய்ச்சல் போல உடம்பு கொதிக்குது. 2 நாளைக்கு முன்னேதான் என் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தது. இப்போது என்னை பிடித்து கொண்டது. என்னவென்றே தெரியவில்லை. ஒருவர் மாறி ஒருவர் நோயில் சாய்ந்து விடுகிறோம், சோகமாக சொன்னான் ஆனந்தன். நோய் வந்த பின் வருந்து என்ன ஆகப் போகிறது? வருமுன் காக்க வேணும் இல்லையா? வீடு சுத்தமாக இருக்கணும். நம்ம உயிர் வசிக்கிற கூடும் சுத்தமாக இருக்கணும். இந்த 2ம் சுத்தமாக இருந்தா நோய் நொடி நம்மை அண்டாது என்றான் முத்து. அதுவும் சரிதான். வேலை தலைக்கு மேலே கிடந்தாலும் இனி சுத்தத்தின் மேலேயும் கொஞ்சம் கவனம் வைக்கப் போகிறேன் முத்து என்றான் ஆனந்தன். அப்படி போடு ஆனந்தா என்றான் முத்து. பொருள்: சுத்தம் சுகம் தரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 2 நண்பர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க பாருங்க. ஆனந்தனும் முத்துவும் இருந்தாங்க. அப்போ 2 பேருடைய வீடாக்க அங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் யாருடைய வீடு மிகவும் அழுக்காக அலங்கோலமாக இருந்ததுன்னு கண்டுபிடி. அப்படி அழுக்காக இருக்கிறதுனால, சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் இங்கே போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க போட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இந்த பாடத்தில் சூரியனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. சூரியன் அப்படின்னு பொருள் வரக்கூடிய ஒரு பேர் யாருக்கு தெரியும்? இதா பாலா சொல்கிறான். என்ன பேர்? எஸ், வெரி குட். ஆதவன். என்ன பேர்? ஆதவன். ஆதவன்னா சூரியன். கதிரோன், செங்கதிரோன், ரவி, வெய்யோன், வெயிலோன், ஆதவன், இப்படி நிறையா
பேர் இருக்குது சூரியன். இப்போ சந்திரனுக்கும் நிறையா பேர் இருக்குது. இதெல்லாம் நிலா, அம்புலி, சந்திரன் இல்லையா, அப்படியெல்லாம் பேர் இருக்குது. அதே மாதிரி ஆதவன் அப்படின்னா சூரியன். சரி, வேறு என்னெல்லாம் இந்த பாடத்தை பற்றிய 2 வீடுகளுக்குள்ள ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் சார் வாசிக்கும்போது கவனிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வரியாக விரல் வச்சு பார்க்கணும். கேட்டிங்களா? அவங்களுக்கு வேண்டி சார் ஒரு தடவை வாசிக்கிறேன், எல்லாம் கவனிங்க. தொடங்கலாமா? ஓகே. ஆனந்தன் வீடு. முத்துவும் ஆனந்தனும் விவசாயிகள். காலை ஆதவன் உதயமாவதற்குள் எழுந்து இருவரும் வயற்காட்டிற்கு சென்று விடுவர். இருள் சூழும் வேளையில்தான் வீடு திரும்புவர். ஆனந்தனின் வீடு மிகச் சிறியது. பண்டபாத்திரங்கள் அடுக்கி வைத்தது போக சிறிதளவு இடம் மட்டுமே எஞ்சி இருந்தது. அதற்குள்ளாகவே வாண்டுகளின் விளையாட்டு அரங்கேறும். உறவினர் உபசரிப்பும் அங்கேதான். இரவு உறக்கமும் அங்கேதான். சுண்டலிகளும் கொசுக்களும் அடுக்களை மற்றும் சுற்றுப்புறங்களில் வசிக்கும். இடுக்குகளில் கரப்பான் பூச்சிகளும் பல்லிகளும் பதுங்கியிருக்கும். பரனில் 8 கால் பூச்சி வீடு கட்டி வசித்து வரும். மொத்தத்தில் சிறு சரணாலயம் போல ஆனந்தனின் வீடு பல பிராணிகளுக்கும் வாழ்வழிக்கும். அவற்றோடு அவர்களும் வசித்தனர். முத்துவின் வீடும் ஆனந்தனின் வீடு போல அளவில் சிறியதுதான். ஆனால் அழுக்குக்கு அங்கே இடமில்லை. அவன் மனைவி சாந்தி வாழும் இடமே ஆலயம் என்று எண்ணி பேணுவாள். மாடுகள் கட்டி இருக்கும் தொழுவம் கூட சாம்பிராணியால் மணக்கும். அவ்வளவு சுத்தம். வழக்கம் போல அன்று ஆனந்தனும் முத்துவும் வயற்காட்டிற்கு கருக்களில் கிளம்பிவிட்டனர். ஆனந்தன் சோர்வாக காணப்பட்டான். முத்து பேச்சு கொடுத்தான். என்ன ஆனந்தா, சோர்வாக இருக்கிறாய்? உடலுக்கு சுகமில்லையா? ஆமாம், லேசாக காய்ச்சல் போல உடம்பு கொதிக்குது. 2 நாளைக்கு முன்னேதான் என் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தது. இப்போது என்னை பிடித்து கொண்டது. என்னவென்றே தெரியவில்லை. ஒருவர் மாறி ஒருவர் நோயில் சாய்ந்து விடுகிறோம், சோகமாக சொன்னான் ஆனந்தன். நோய் வந்த பின் வருந்தி என்ன ஆகப் போகிறது? வருமுன் காக்க வேணும் இல்லையா? வீடு சுத்தமாக இருக்கணும். நம்ம உயிர் வசிக்கிற கூடும் சுத்தமாக இருக்கணும். இந்த 2ம் சுத்தமாக இருந்தா நோய் நொடி நம்மை அண்டாது என்றான் முத்து. அதுவும் சரிதான். வேலை தலைக்கு மேலே கிடந்தாலும் இனி சுகத்தின் மேலேயும் கொஞ்சம் கவனம் வைக்கப் போகிறேன் முத்து என்றான் ஆனந்தன். அப்படி போடு ஆனந்தா என்றான் முத்து. சுத்தம் சுகம் தரும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்போ இதில் 2 விதமான வீடுகளை பற்றி படித்தோம் இல்லையா? யாருடைய வீடெல்லாம்? ஒன்று ஆனந்தனின் வீடு, மற்றொன்று முத்துவின் வீடு. அதில் சுத்தமான வீடு எது? முத்துவினுடைய வீடு. முத்துவினுடைய மனைவியினுடைய பேர் என்ன? சாந்தி. சாந்தி வீட்டை எப்படி வைப்பாங்க? சுத்தமாக வைப்பாங்க. தொழுவத்தில் கூட என்ன மணக்குமா? சாம்பிராணி மணக்கும். ஆனால் ஆனந்தனின் வீடு எப்படி கிடக்குது? அங்கே என்னெல்லாம் உயிரினங்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க? பல்லி, கரப்பான் பூச்சி, எலி, 8 காலி எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட பூச்சிகள் பலவிதமான நோய்களை பரப்புமா இல்லையா? அதனால தான் ஆனந்தனுக்கும் ஆனந்தனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அடிக்கடி சுகம் இல்லாமல் போகுது இல்லையா? அப்போ இந்த பாடத்தில் வேறையும் பல காரியங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வீடும் சுத்தமாக இருக்கணும், நம்ம உயிர் வசிக்கிற கூடும் சுத்தமாக இருக்கணும். உயிர் வசிக்கிற கூடுனா என்னது தான்? நம்ம உடல். சரி, இனி இந்த பாடத்தில் வரக்கூடிய 1-2 வார்த்தைகளுக்கு பொருள் பார்க்கலாம். நான் முதல்வே சொன்னேன், விவசாயிகள். விவசாயிகள் என்னது? விவசாய வேலை செய்பவர்கள். ஆதவன்னா சூரியன். பின்ன வேறு என்னது? இருள். இருள்னா இருட்டு. பண்டபாத்திரங்கள்னா பொருட்கள். பின்ன எஞ்சி இருந்தது அப்படின்னு என்னது? மீதம் இருந்தது. பண்டபாத்திரங்கள் அடுக்கி வைத்தது போக சிறிதளவு இடமே எஞ்சி இருந்தது. எஞ்சி இருந்ததுன்னா மீதம் இருந்தது.
அதுக்கு அடுத்தது பாருங்கள் அரங்கேறும். அரங்கேறும்னா தொடங்கும், நடைபெறும். உறவினர்னா யார்? சொந்தக்காரங்கள். உபசரிக்கிறது என்னது? அன்போடு அவர்களை வரவேற்று தேவையானவற்றை வழங்குவது. பின்ன சுண்டலிகள், கொசுக்கள் எல்லாம் இருக்குது, கரப்பான் பூச்சி இருக்குது, பல்லி இருக்குது, எலி இருக்குது, எத்தனையோ உயிரினங்கள் எல்லாம் இருக்குது. இந்த உயிரினங்கள் எல்லாமே நமக்கு நோயை பரப்பக்கூடியது. கருக்களிலே வேலைக்கு போய் விடுவார்கள். அப்போ கருக்கள்னா என்னது? விடுவதற்கு முன்பே இருட்டாக இருக்கும்போது. பின்ன வேறு என்னது? வாழும் இடமே ஆலயம். ஆலயம்னா என்னது? கோயில். கோயில் எவ்வளவு சுத்தமாக இருக்குதோ அதே மாதிரி நாம் வசிக்கக்கூடிய வீடும் சுத்தமாக இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். அப்போ இதில் முத்து சொல்லக்கூடிய அறிவுரை, முத்து ஆனந்துக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னது? நாம் வசிக்கக்கூடிய வீடும் நாம் வசிக்கக்கூடிய கூடும் சுத்தமாக இருக்கணும். நாம் வசிக்கக்கூடிய வீடு உங்களுக்கு தெரியும், கூடுனா நம்ம உடல். அப்போ உங்களுடைய வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆலோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீடு எல்லாமே சுத்தமாக இருக்குதா? உங்கள் வீட்டை சுத்தமாக வைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது யார்? அப்பாவா, அம்மாவா, நீங்களா? யார்? அவங்கவுங்க வீடை மிகவும் சுத்தமாக வைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது அம்மாவாக்கும் இல்லையா? என்ன செய்வாங்க? காலையில் எந்திரிச்ச உடனே முற்றத்தை எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுவாங்க. பாத்திரங்களை எல்லாம் கழுகிறது அவங்க தான் கழுகுறாங்க. அதே மாதிரி துணி துவைத்தல், இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே அம்மா தான் செய்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த வேலைகளில் நீங்களும் என்ன செய்யணும்? அம்மாவுக்கு உதவணும். அப்பாவும் சில வீடுகளில் செய்வாங்க. ஆனால் நம்ம வீடும் சுற்றுப்புறமும் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய நாடும் உலகமே சுத்தமாக. அன்றைக்கி சொன்னோமா இல்லையா? வீட்டுக்குள்ளே அசுத்தமாகிறது உண்டும், வீட்டுக்கு வெளியிலையும் அசுத்தமாகிறது உண்டும். வீட்டுக்குள்ளே எப்படின்னு அசுத்தமாகுது? இவங்க போட்டு வச்சிருக்கிறது மாதிரி கண்டங்கண்ட பொருட்களை எல்லாம் அங்கே போட்டுரு. சில வீடுகளில் போனால் துணிகள் கூட அப்படி குமிச்சு வச்சுருப்பாங்க, அடுக்கி வச்சுருக்க மாட்டாங்க. பழைய பேப்பரு, அதே மாதிரி தேவையில்லாத பொருட்களை எல்லாம் மூலையில் போட்டு வைக்கிறது. பரனில் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் கொண்டு போய் போடுறது. அதே மாதிரி வீடை அடிக்கடி சுத்தம் பண்ணாமல் இருப்பது. எல்லாமே நூலாம்படைகள், கொசுக்கள் வசிப்பதற்கு, எலிகள் வசிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது. எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்களாகும். கொசுக்கள் மூலமாக என்னென்ன நோயெல்லாம் பரவுதுன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? மலேரியா வரும், அதே மாதிரி டெங்கு மாதிரி உள்ள காய்ச்சல் எல்லாம் வரும். எலிக்காய்ச்சலை பரப்புது. கரப்பான் பூச்சி மூலமாக ஒவ்வாமை அப்படின்ற நோய் வரும். ஈக்கள் பரப்பாத நோய்களே கிடையாது. அப்போ அதனால் வீடு சுத்தமாக இல்லைன்னா உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? வீட்டை சுற்றிலும் எப்படி அசுத்தமாகுது? விறகுகளை எல்லாம் கண்ட இடங்களில் போட்டிருப்பாங்க, அடுக்கியே வச்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி முற்றம் சுத்தமாக கூட்டி அழகுபடுத்தி வைக்கிறது இல்லை. அதே மாதிரி குப்பைகள் வீட்டுக்கு முன்னாடி செதறி கிடக்கும். அதே மாதிரி வீட்டிலேருந்து வரக்கூடிய கழிவு நீரையெல்லாம் ஒரு குழி வெட்டி அதுக்குள்ளே இறக்கி பாதுகாப்பாக மூடி வைக்கிறதுக்கு பதிலாக அங்கே அப்படியே விட்டுருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழல்னால என்னாகும்? அங்கே வந்துட்டு கழிவு நீர் தேங்கி நிற்கும். அந்த கழிவு நீர்களில் என்ன வரும்? கொசு மாதிரி எல்லாம் வரும். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் மாலங்கள், பொந்துகள் உண்டாக்கி, வலைகள் உண்டாக்கி அதில் எலி குடியிருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால் இனியாவது உங்கள் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் நீங்கள் உற்று கவனித்து அதில் வேண்ட விதமான மாற்றங்களை எல்லாம் செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ பாடத்தை ஒன்றும் கூடி உங்களுடைய பெற்றோர்களுடைய மூத்தவர்களுடைய உதவியோடு கூடி நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். தொடர்ந்து இந்த பாடத்தில் என்னென்ன செயல்பாடு வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இனி நம்ம செயல்பாடுகளுக்கு போகலாம். முதல் செயல்பாடு பாருங்கள். நாம் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை என படத்தை பார்த்து குறிப்பு எழுதுங்கள். இந்த படங்களெல்லாம் பார்த்து அதற்கு கீழே இடம் விட்டுருக்குறாங்க. அதில் நீங்கள் அந்த படத்தை பற்றிய குறிப்புகளை எழுதணும். முதல் படத்தை பாருங்கள். என்னெல்லாம் பார்க்குறீங்க? 2 பேர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன விளையாடுறாங்க? கூடைப்பந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதை பற்றி நீங்கள் உங்களுடைய சொந்தமான கருத்தை எழுதணும். எப்போ விளையாடணும், விளையாடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அது தொடர்பான வாக்கியம் எழுதலாம். 2வது படத்தை பாருங்கள். 2வது படத்தில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை படுத்து கிடக்குது.
எல்லாம் படுத்து கிடக்கிறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பெண் குழந்தை படுத்து கிடக்கிறத பார்த்து ஒரு ஆள் அங்கே சிரிச்சுக்கிட்டு வர்றதுண்டு. யார்? சூரியன் சன்னல் வழி வந்துருச்சு. ஏண்டா முகத்தில் வெயில் எடுக்கிறது வரைக்கும் படுத்து கிடக்கிறையே அப்படிம்பாங்க கிராமப்புறங்களில். அப்போ காலையில் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஓடுறவங்க, நடக்கிறவங்க தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதே மாதிரி சூரியன் உதித்து இவ்வளவு உயரம் வர்றது வரைக்கும் படுத்திருந்தால் என்ன ஆகும்? சோம்பல் வரும், ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அப்போ அது தொடர்பாக எழுதணும். 3வது படம் பாருங்கள். ஒரு குழந்தை, பெண் குழந்தை தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இது என்னது? பாதுகாப்பான குடிநீரை குடிக்கிறாங்க. நம்ம வீட்டிலையும் பாதுகாப்பான குடிநீர் வைக்கலாம். பானைகளில் தண்ணீர் வைக்கும்போது மூடி வைக்கணும். மண் பானைகளில் வைக்கக்கூடிய தண்ணீர் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி சிலர் ஃப்ரிட்ஜிலாம் தண்ணீர் வச்சு குடிக்கிறதுண்டு. அதே மாதிரி இங்கே தண்ணீரை வடிகட்டி சுத்தம் பண்ணிய பிறகு குடிக்கணும். ஏன்னா அதில் நிறையா அசுத்தமான பொருட்கள் இருக்கும். நீங்கள் இவிஎஸ் பாடத்திலலாம் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பெண்மணி சுத்தமான தண்ணீரை எடுத்து வடிகட்டிய தண்ணீரை குடிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 4வது படத்தில் ஒரு பையன் ஒரு தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறான். ஆனால் அந்த தின்பண்டத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. என்னது? திறந்து வச்சுருக்கிறாங்க. பலகாரங்களை எல்லாம், தின்பண்டங்களை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார்கள். அங்கே என்னவோ மொய்ச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன மொய்த்து கொண்டிருக்கிறது? ஈ மொய்த்து பண்டங்களை வாங்கி திங்கிறான். ஈ மொய்த்த பண்டங்களை வாங்கி திங்கிறான். ஈ மொய்த்த பண்டங்களை திங்கலாமா? திங்கக்கூடாது. அப்போ அது தொடர்பாக அங்கே கீழே எழுதணும். அப்போ 4 படமும் 4 சிறப்புகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்து எழுதணும். அடுத்த செயல்பாடு பாருங்கள். உங்கள் வீட்டை எவ்வாறெல்லாம் சுத்தமாக வைப்பீர்கள்? குழுவாக அமர்ந்து கலந்துரையாடுங்கள், எழுதுங்கள். நாம் குழுவாக அமர்ந்து கலந்துரையாட முடியாது. ஏன்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெற்றோர்கள்ட்ட எல்லாம் கேட்டு, உங்கள் அக்கா, அண்ணன், அதே மாதிரி உள்ளவங்ககிட்டலாம் கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சுயமாக ஆலோசித்து எழுதவும் செய்யலாம். வீட்டை எப்படிலாம் சுத்தமாக வைக்கிறோம், வீடு முற்றத்தை பெருக்கி சுத்தம் செய்தல், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் வெட்டுறது இல்லையா? அதே மாதிரி குப்பைகளை கண்ட இடத்துல தூக்கி போடாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வீட்டை சுத்தமாக வைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே 2 வரி தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களுடைய தமிழ் குறிப்பேட்டை எடுத்து அதில் என்ன செய்யணும்? எழுதணும். எழுதுவீங்களா? உங்கள் வீட்டை நீங்கள் எப்படியெல்லாம் சுத்தமாக வைப்பீங்களோ அதெல்லாம் அங்கே எழுதுங்க. அடுத்த செயல்பாடு பாருங்க. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். அறிவிப்பு பலகை தயார் செய்யுங்கள். அறிவிப்பு பலகைனா என்னது? மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வைக்கக்கூடிய சில பலகைகளாக்கும் அறிவிப்பு பலகை. அறிவிப்பு பலகை எங்கெல்லாம் வச்சுருப்பாங்க? யாரெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் அறிவிப்பு பலகை வச்சுருப்பாங்க. சிலப்போ சில ஆற்று ஓரங்களில் ஆளுக இறங்கி உள்ளே போயிடுவாங்க. ஆற்றுக்குள்ளே போகும்போது வெள்ளம் வந்ததுன்னா அவங்களை என்ன செஞ்சிடும்? அடித்துட்டு போயிடும். அப்போ என்ன வைப்பாங்க? ஆற்றில் தண்ணீர் அதிகமாக வர வாய்ப்புள்ளது, ஆற்றில் இறங்காதீர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி குப்பைகள் எல்லாம் கண்ட இடங்களில் தூக்கி எறியும் போது பஞ்சாயத்துகள் என்ன செஞ்சுருப்பாங்க? அறிவிப்பு பலகை வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கே குப்பைகளை வீசாதீர்கள், குப்பைகளை வீசுபவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் அப்படி போட்டிருப்பாங்க. சில நகரங்களில் போனால் வாகனங்களை நிறுத்தக்கூடாத இடத்துக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? இங்கே வாகனங்களை நிறுத்தாதீர்கள் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நிறையா பலவிதமான அறிவிப்பு பலகை இருக்குது. அதாவது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வைக்கிறதாக்கும் இந்த அறிவிப்பு பலகை. அப்போ அதை வாசித்து பார்க்குறவங்களுக்கு அது வாசித்த உடனே அந்த கருத்து என்ன செய்யணும்? மனசில் தட்டுறது மாதிரி இருக்கணும். அதாக்கும் அறிவிப்பு பலகையினுடைய ஒரு முக்கியம். இப்போ சுருக்கமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். எந்த கருத்தை முன்னிறுத்தி சொல்கிறோமோ அந்த கருத்து வாசிப்பவர்களுக்கு புரியும்படியாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே எது தொடர்பான அறிவிப்பு பலகை தயாராக்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க வேண்டும், அறிவிப்பு பலகை தயார் செய்யுங்க. உங்களுக்காக சார் 1-2 அறிவிப்பு பலகை காட்டுற, அதையும் பாருங்கள்.
அப்போ சுற்றுப்புற தூய்மைன்னு சொல்லும்போது நம்ம வீடு மாத்திரம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வரும். எது? சாக்கடைகள் நீர் தேங்கி நிற்பது, பிளாஸ்டிக் கழிவுகளை கண்ட இடங்களில் தூக்கி வீசுவது, ஆற்று ஓரங்களில் கோழி கழிவுகள் போன்ற தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் வீசி எறிகிறது, வெளியிடங்களில் மலஜலம் கழிப்பது, பின்ன கண்ட இடங்களில் எச்சில் துப்புவது, ஆறுகளில் வாகனங்கள் இறக்கி சுத்தம் செய்வது, இப்படி சுற்றுப்புற தூய்மைக்கு எதிராக என்னெல்லாம் ஆளுகள் செய்கிறாங்களோ அதில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன செய்யலாம்? அறிவிப்பு பலகை உண்டாக்கலாம். ஒன்று தான் உண்டாக்கணும் இல்லை, நிறைய அறிவிப்பு பலகைகள். ஆற்றுல இறங்குறது, குப்பைகளை வீசுவது, பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பது, கண்ட இடங்களில் குப்பையை தூக்கி வீசுவது, வீடின் சுற்றுப்புறத்திலும் கழிவுநீர் தேங்கி நிற்பது, இப்படி எதை பற்றி வேணாலும் நீங்கள் எழுதலாம். சுருக்கமாக, தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருக்கணும், வாசிக்கிறவங்களுக்கு புரியணும், முக்கிய கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கணும். ஓகேவா? எல்லாரும் இதே மாதிரி உள்ள அறிவிப்பு பலகைகள் தயாராக்கி உங்களுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரணும், உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். ஓகேவா? இனி அடுத்த செயல்பாடு பாருங்கள். சரியான எழுத்தால் நிரப்புங்கள். அதாவது உச்சரிப்பால் வரக்கூடிய சில பிழைகளை திருத்துவதற்காக ஒரு செயல்பாடு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இங்கே வாசித்து பார்க்கணும். அதில் இங்கே 2 எழுத்து கொடுத்துருக்குறாங்க. சரியான எழுத்தை கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்த வகுப்பில் சார் கரெக்டான எழுத்தோட உள்ள சார்ட்டை காட்டுவேன். நீங்கள் எழுதுங்க, உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுங்க, நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்க. சரியான அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சார் வாசிக்கிறேன். மல்லிகைப்பூ. ஒன்றாவது என்னது? மல்லிகைப்பூ. அங்கே லீயும் கொடுத்துருக்காங்க, லீ கொடுத்துருக்காங்க. எது போடணுமோ அதை கரெக்டாக எடுத்து போடணும். ரெண்டாவது சனிக்கிழமை. லாவா ழாவா. பணக்காரன். நாவு கொடுத்துருக்காங்க, நாவும் கொடுத்துருக்குறாங்க. சிறைச்சாலை. ரையா ரையான்னு பார்க்கணும். வில் வித்தை. இல்லு இல்லு கொடுத்துருக்காங்க. பின் என்னது? மளிகை கடை. மளிகை கடையா மளிகை கடையான்னு பார்க்கணும். தென்னை மரம். தென்னை மரமான்னு பார்க்கணும். வாழைப்பழம். அப்போ அதில் லையும் கொடுத்துருக்காங்க, ழை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எழுதிட்டு வாங்க, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இனி அடுத்து கடைசியாக ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரபு எழுதிய அன்றாட செயல்கள் கீழே தரப்பட்டுள்ளன, பிழைகளை திருத்தி எழுதுங்கள். அவனும் பிழைகளை எழுதியிருக்கிறான், பிழைகளோடு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வாசித்து பார்த்து பிழைகள் திருத்தணும். காலையில் எழுந்தேன், கடவுளை வணங்கினேன், பல் துளக்கினேன், முகம் கழுவினேன், குளிர்ந்த நீரில் குளித்தேன், சுத்தமான ஆடை அணிந்தேன், பள்ளிக்கு சென்றேன். அப்போ இதை ஒன்றும் கூடி வாசித்து பார்த்து எங்கெல்லாம் எழுத்து பிழை இருக்குதோ அதெல்லாம் சரியான முறையில் எழுதிட்டு வாங்க. அப்போ இந்த 2 செயல்பாடுகளும் நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றத பற்றி அடுத்த இதில் சார் காட்டித்தரேன். அதே மாதிரி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்கிறது பற்றியான ஒரு அறிவிப்பு பலகையும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரணும்? தயாராகிட்டு வரணும். இந்த பாடத்தை நீங்கள் ஓய்வாக இருக்கும்போதில் என்ன செய்யணும்? வாசித்து பார்க்கணும். இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம வீடையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைக்கணும். வீடையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைக்கலைன்னா ஆனந்துக்கு வந்தது மாதிரி நமக்கு பலவிதமான நோய்கள் வரும். இப்போ பார்த்தீங்களா, தொற்று நோய் அன்றைக்கி பார்த்தோம். ஒரு ஆளிலிருந்து இன்னொரு ஆளுக்கு தொற்றக்கூடியது தொற்று நோய். இந்த கொரோனா மாதிரி தொற்று நோய்கள்லாம் தொடுவது மூலமாகவும் தும்முவது மூலமாகவும் பரவிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உயிரினங்கள் மூலமாகவும் வீடு சுத்தமாக இல்லாதது மூலமாகவும் ஏராளமான நோய்கள் வரும். அப்படிப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கிறதா இருந்தால் நமது வீட்டையும் நாட்டையும் சுத்தமாக தனிநபர் சுகாதாரத்துக்கும் சமூக சுகாதாரத்திற்கும் நம்ம என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த பாடத்தை வாசிச்சுட்டு இந்த செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, பாய்.